அந்த டாக்டரே இதை சொல்லிட்டாரு, அவர் சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, உங்கள மாரி முட்டாள் அந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டருக்கு வந்து பாடியோட அனாட்டமி நல்லாவே தெரியும். ஆனா இதே டாக்டருக்கு வந்து ஃபேட் லாஸ், மெட்டபாலிசம், சப்ளிமெண்டேஷன்லாம் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா தெரியாது. இது யாருக்கெல்லாம் தெரியும்னா, நியூட்ரிஷனிஸ்டோ, டயட்டீஷியனோ இல்ல ஒரு ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்டோ இவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெகுலரா அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க நல்லாவே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு டாக்டர் கிட்ட போயிருப்பீங்க. அந்த டாக்டர் தான் சொல்லுவாங்க, நீங்க வெயிட்ட குறைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க எவ்வளவு வெயிட்ட குறைக்கணும் சொல்ல மாட்டாங்க. சில பேர் செர்ச் பண்ணி கேட்பீங்க. நாங்க ரஃபா ஒரு நம்பர் தான் சொல்லுவாங்களே தவிர்த்து, எக்ஸாக்ட்டா உங்களுக்கு இவ்வளவு வெயிட் தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. மீறி அவங்க சொல்லி அதை நீங்க பண்ணீங்கன்னா, அவங்க லைசென்ஸை கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதை சொல்ல வேண்டியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டயட்டீஷியனோ இல்ல நியூட்ரிஷனோ தான் இதை சொல்லுவாங்களே. ஆனா இதே டாக்டர் தான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ரீல்ஸ் போட்டுருக்காங்க. நீங்க இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம், இந்த சப்ளிமெண்ட் நீங்க எடுக்கக்கூடாது, அது மாதிரி இன்னும் சப்ளிமெண்ட் எல்லாம் அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்றோம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டரே சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள தான் எல்லாருமே போறோம். அந்த சப்ளிமெண்ட் நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றது யாரும் யோசிக்கிறது கிடையாது. இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், இதை நீ பேசலாமாடான்டா? ஆமா நான் பேசலாம், எனக்கு பேசுறதுக்கான தகுதி எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட நான் 2010ல இருந்து பிராக்டிகலா நான் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கேன். சொல்ல போனா ஃபிட்னஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டின்னு சொல்லுவாங்க, அதையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு கோர்சஸ் முடிச்சா ஜஸ்ட் சர்டிஃபிகேஷன் வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது. சிஇஓ வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணா அடுத்து அவங்க டெவலப் பண்ண முடியும். ஸோ ஒரு டாக்டருக்கு அப்படியான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ இருக்கிற டாக்டர் 60 வயசு இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு எம்பிபிஎஸ் எப்போ முடிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிருப்பாரு. அப்போ இருக்கிறது தான் அவர் இந்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ரீசெண்டாக வந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க அடாப்டே ஆக மாட்டாங்க. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது தான் சொல்றேன், எல்லா டாக்டரையும் நான் சொல்லலை. இந்த வீடியோ நீங்க தமிழ்நாட்டில இருந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ கரெக்டா வந்து 669 ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கு. இதே நீ 2011 பார்த்தீங்கன்னா இதுல கிடையவே கிடையாது. இந்தியாவிலே வந்து அதிகமான பாப்புலேஷன் இருக்கு 6வது இடத்துல தமிழ்நாடு இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த பாப்புலேஷன் இருக்கான்னு கேட்டா கிடையாது. நீங்க அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ல போயிட்டு ஏன் உங்களுக்கு குழந்தை பிறக்கல நம்ம கிட்ட கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, ஆனா ஏன் பிறக்கல அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. எதுக்கு டாக்டர் ஆகும்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்குள்ளே வரணும். வந்துச்சுன்னா தான் நீங்க எந்த டாக்டர் எப்படி இருக்கிறாங்க, கரெக்டான டாக்டர் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கும் வரும். அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரியான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க.